இந்த கொஸ்டின் நீட் பயாலஜியில் கேட்டிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். அதே சமயத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய கேள்வியும் கூட. ஏன் அப்படின்னா இந்த கேள்வியை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். த காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் பிட்வீன் டொமேட்டோ அண்ட் பொட்டேட்டோ வில் பி மேக்ஸிமம் அட் த லெவல் ஆஃப் த இயர்ஸ். அதாவது டொமேட்டோ பொட்டேட்டோ தக்காளி உருளைக்கிழங்கு இது ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எந்த லெவலில் அதிகமாக இருக்கும், அதாவது ஃபேமிலிலையா, ஆர்டர்லையா, டிவிஷன்லையா, ஜீனஸ்லையா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் தெரியும். இதுக்கு நிறைய புக்கில் சோர்ஸஸ்லாம் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபேமிலின்னு கொடுத்துருக்காங்க. பட் இதோட ஆக்சுவல் ஆன்சர் ஃபேமிலி கிடையாது. இதோட ஆக்சுவல் ஆன்சர் என்னென்னா ஜீனஸ். எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபேமிலி, ஆர்டர், டிவிஷன்ஸ் இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாக்ஸானமிக் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம். அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசமை அவங்களோட சிமிலாரிட்டிஸ் பேஸ் பண்ணி, அவங்களுக்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை பேஸ் பண்ணி குரூப் பண்ணி அதுக்கு பேர் வைக்கணும். இதை நமக்கு ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னா கார்ல் லின்னேயஸ் தான். அதான் இவர் தான் நமக்கு இந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சர், அதாவது லிவிங் பீயிங்ஸுக்கு 2 நேம் சிஸ்டமை ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்மளுக்குலாம் ஹியோமோசிபியன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி 2 நேம் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார், கார்ல் லின்னேயஸ். ஸோ இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மேலே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ரேங்க் அப்படிங்கிறது எல்லா ஆர்கானிசத்தையும் வச்சுருக்கும். கீழே வர 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 ஸ்பெசிஃபிக்கான நம்ம ஆர்கானிசத்தை நோக்கி போய்கிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய டாப் ரேங்க் எதுனா டொமைன். டொமைன் அப்படிங்கிறது இருக்கிற ஓவராலாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசமை நம்ம 3 கேட்டகரியாக பிரிச்சிடலாம். ஒன்று பாக்டீரியா, இன்னொன்று ஆர்க்கியா, இன்னொன்று ஈக்வேரியா. இப்போ டொமேட்டோவும் சரி பொட்டேட்டோவும் சரி இது ரெண்டுமே என்ன கேட்டகரியில் வந்துடும்னா யூகேரியாங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்துடும். அதாவது இவங்களுக்குள்ள செல்ஸ் இருக்கும், செல்ஸுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது யூகேரியாங்கிற கேட்டகரி. ஒன்ஸ் இதை யூகேரியான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த யூகேரியாவில் அனிமல்ஸ் வரும், பிளான்ட்ஸ் வரும், ஃபங்கே வரும், எல்லாமே வரும். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து கிளாஸிஃபை பண்ணணும். அந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு பேர் தான் என்ன பேர், கிங்டம். செகண்ட் ஹையஸ்ட் ரேங்க்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மேஜர் கிங்டம்ஸ் இருக்குது. அதில் தான் என்ன பிளான்ட்டே அனிமாலியான்னு நம்ம சொல்லுவோம். டொமேட்டோவும் பொட்டேட்டோவும் உங்களுக்கு தெரியும், இது பிளான்ட் கிங்டமில் வந்துடும். சரி, ஒன்ஸ் பிளான்ட் கிங்டம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், டிவிஷனுக்குள்ளே போவோம், ஃபைலம்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளான்ட்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளவரிங் நேச்சர் இருக்குதா, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸாக இல்லையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், கிளாஸிஃபை பண்ணுறோம். இதில் டொமேட்டோவும் சரி பொட்டேட்டோவும் சரி ஆஞ்சியோஸ்பேம்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டுமே என்ன ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் தான். அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னோலியா ஃபேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் டிவிஷன் முடிவாயிருச்சு, ஓகே ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் தான் சொல்லிட்டோம் அப்படின்னா அடுத்த கேட்டகரியில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ். கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்னா இதோட ஃபர்தராக அடுத்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எப்படி வரும். இப்போ வந்து இவங்களோட சீட்ஸில் வந்து 2 சீட்ஸ் லீவ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது காட்டிலிடென்ஸ் அப்படின்னு இருக்கான்னு பார்ப்பாங்க. அதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மோனோகாட்டிலிடெனே, இன்னொன்று டைகாட். மோனோகாட் டைகாட்னு சொல்லுவோம். இதில் டொமேட்டோவும் சரி பொட்டேட்டோவும் சரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டைகாட்ஸ் தான். அதாவது அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 காட்டிலிடென்ஸ் இருக்கும். ரைட்டா. ஸோ இதை என்ன நேமில் சொல்லுவாங்க அப்படின்னா மேக்னோலிபெஸ்டா அப்படிங்கிற நேமில் சொல்லுவாங்க. ஒன்ஸ் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்பெசிஃபிக் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர். ஆர்டர் அப்படிங்கிறது ஓகே, ஸோ இது வந்து எந்த மாதிரி அதோட சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அது வந்து மோனோகாட்டா டைகாட்டா அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். ஒன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே டைகாட்டுன்னு வந்ததுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர். ஆர்டர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ளவர் இருக்குது இல்லையா, அந்த ஃப்ளவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட பெட்டல்ஸ் எவ்வளோ இருக்குது, அதோட செப்பல்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸ்டாமன்ஸ் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட ஆர்டர்ஸை கிளாஸிஃபை பண்ணுவோம். இதில் டொமேட்டோவும் சரி பொட்டேட்டோவும் சரி சோலனேல்ஸ் அப்படிங்கிற ஆர்டர் கீழே வந்துடும். அதுக்கடுத்து ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளவரிங் இருக்குது இல்லையா, ஃப்ளவரோட மார்ஃபாலஜி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ஒரே ஃபேமிலி கீழே கொண்டு வருவோம். இப்போ நமக்கு டொமேட்டோவும் சரி பொட்டேட்டோவும் சரி ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 5 பெட்டல்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்புறம் வந்து இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சோலனேன் அப்படிங்கிற அல்கலைட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோலனேஸ் அப்படிங்கிற ஃபேமிலி கீழே வந்து நைட் சைட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேமிலி கீழே இதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஜெனட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்
கேரக்டரிஸ்டிக்ஸை பார்ப்பாங்க. ஸோ ஒன்ஸ் ஜெனட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒத்து போகுது அப்படின்னா அது வந்து அடுத்து ஜீனஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வரும். ஓகேயா? ஸோ ஜீனஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டொமேட்டோவும் சரி பொட்டேட்டோவும் சரி சொலானம் அப்படிங்கிற ஜீனஸ்குள்ளே வரும். ஒன்ஸ் ஜீனஸ் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து வருது. அதாவது பொட்டேட்டோவுக்கும் டொமேட்டோக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து அடுத்து லாஸ்ட் கேட்டகரி ஸ்பீசிஸ்குள்ளே போக தான் வருது. பொட்டேட்டோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கிழங்கு ஸ்டார்ச்சை கொடுக்கறது. அதுவே டொமேட்டோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கறது. ரைட்டா? ஸோ அப்போ வந்து ஸ்பீசிஸ்ன்னு வரும்போது நமக்கு டொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா லைக்கோபெர்சிகம், அதாவது சொலானம் லைக்கோபெர்சிகம். அதுவே பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டியூபரோசம், சொலானம் டியூபரோசம். டியூபரோசம்னா வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு, டியூபர்ஸ்னா கிழங்குன்னு சொல்லுவோம். சரியா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா லைக்கோபெர்சிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளஷி ஃப்ரூட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைக்கோபெர்சிகம்னு சொல்லுவோம். அதனால் வந்து டொமேட்டோ வந்து சொலானம் லைக்கோபெர்சிகம், பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சொலானம் டியூபரோசம். ஸோ அப்போ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா டொமைனில் இருக்கும்போது யூகேரியா அதில் வந்து ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் ஷேர் ஆகும். அதுலேருந்து ஸ்பெசிஃபிக்காக போகும்போது கிங்டம் அப்படியே ஒன் பை ஒன்னாக வரும்போது ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் வந்து மேக்ஸிமம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஷேர் ஆகும். ஏன்னா ஃபேமிலியில் தான் இந்த ஃப்ளவரிங் ஸ்ட்ரக்சர்லாம் வருதுன்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து டொமேட்டோ அப்படிங்கிறது வந்து டொமேட்டோவும் பொட்டேட்டோவும் ஒரே ஃபேமிலியில் இருந்தாலும் வேறு வேறு ஜீனஸில் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா டொமேட்டோவோட ஜீனஸ் வந்து முன்னாடி என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா லைக்கோபெர்சிகம் எஸ்குலண்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அது சொலானம் டியூபரோசமில் தான் இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக வந்து ஜெனட்டிக்கல் ரிசர்ச் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இல்லை டொமேட்டோ வந்து பொட்டேட்டோவோட இதுக்கு இல்லை தான் பொட்டேட்டோவோட ஜீனஸோட தான் என்ன ஆகுது ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு டொமேட்டோவை திருப்பி என்ன பண்ணிட்டாங்க பொட்டேட்டோவோட கேட்டகரியிலே சேர்த்துட்டாங்க. அப்போது கீழே வர 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 அவங்களுக்கான சிமிலாரிட்டிஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபேமிலியில் வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 500 சிமிலாரிட்டிஸ் ஃபேமிலியில் இருக்குது அப்படின்னா 500 கேரக்டரிஸ்டிக்ஸை நான் ஸ்டடி பண்ணுறேன். அதில் வந்து ஒரு 300 வந்து எனக்கு ஒத்து போகுது அப்படின்னு இருக்குது. இதில் ஃபேமிலியில் இருக்குது அப்படின்னா ஜீனஸ்ன்னு வரும்போது ஜீனஸில் எனக்கு ஒரு 100 கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு 90 என்ன ஆகும் அப்படின்னா காமனாக ஒத்து போகும். ஸோ ஜீனஸ்ன்னு வரும்போது மோஸ்ட் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதிகமாக இருக்கும். எப்போவுமே ஒரு டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷனில் நீங்கள் கீழே போக 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 அதோட சிமிலாரிட்டிஸ் கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ இருக்கிறதுலே இதில் லீஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனஸ். ஸ்பீசிஸ் வரும்போது தான் ரெண்டு பேரும் பிரிகிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? ஜீனஸ் தான் கரெக்டு. ஏன்னா நம்பர் ஆஃப் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் பிட்வீன் டூ ஆர்கானிசம் இஸ் ஹையஸ்ட் அட் தயர் லோயஸ்ட் ஷேர்டு கிளாசிஃபிகேஷன் லெவல். இதுதான் டாக்ஸானமிக் கிளாசிஃபிகேஷனோட பிரின்சிபல். அதாவது எப்போ பாட்டம் மோஸ்ட் கிளாசிஃபிகேஷன் லெவலில் தான் அதுக்கான காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஜீனஸ் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன் வரைக்கும் ஒன்றாவே வராங்க. டொமைன் சேம், கிங்டம் சேம், ஃபைலம் சேம், கிளாஸ் சேம், ஆர்டர் சேம், ஃபேமிலியும் சேம், ஜீனஸும் சேம். அப்போ ஜீனஸில் தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ பட் புக்கோட ஆன்சர் வந்து நிறைய இடத்துல வந்து ஃபேமிலிங்கிற ஆன்சர் இருக்கும். அது வந்து இந்த மாதிரியான கன்ஃபியூஷனால் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வரைக்கும் தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க. ஜீனஸ்ன்னு வரும்போது வந்து டொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஜீனஸில் வந்து முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது என்ன ஜீனஸ் அப்படின்னா லைக்கோபெர்சிகம் எஸ்குலண்டம் அப்படிங்கிற ஜீனஸில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ரெண்டுமே வந்து ஒரே ஜீனஸ் தான் அப்படின்னு ஆயிடுச்சு. என்ன ஜீனஸ் அப்படின்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சொலானம் அப்படிங்கிற ஜீனஸ்குள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ சொலானமில் டொமேட்டோ அப்படின்னா நமக்கு வந்து சொலானம் லைக்கோபெர்சிகம், பொட்டேட்டோ அப்படின்னா சொலானம் டியூபரோசம். ஓகேயா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனஸ் தான் ஆன்சர், ஃபேமிலி கிடையாது.